ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோல என்ன ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க டிப்ளமோ அல்லது ஐடிஐ படிச்சினாலே உங்களுக்கு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட சேலரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மாதம் 32,500 வரைக்கும், அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபோர்த் இயர்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32,500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைப்பதற்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். இன்கேஸ் நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல எந்தவித கட்டணமும் இல்லாம இந்த ஜாப்க்கு உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஷார்ட் டெமோ இந்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எங்க கிடைக்கும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்க கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இதுல தான் பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு இருக்கும். நீங்க எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஜாப்போட நேமை நீங்க சூஸ் பண்ணிட்டு இந்த அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதோட ஷார்ட் டெமோ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். அதை ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணி கூட உங்களால வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போட அஃபிஷியல் வெப்சைட். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு, நீங்க அப்ளை பண்ண தயாரா இருக்கீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், நெக்ஸ்ட் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க். இந்த 3 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்கா பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து குடுத்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நீங்க கடைசியா வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு தனித்தனியா எல்லா லிங்க்குமே குடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்துல இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நியூ டேப்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த 20 செகண்ட்ஸ் எதற்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா, இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கூடிய லிங்க்கான ஃபைல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, அதாவது ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல 20 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். வேற ஒண்ணுமே வந்து கிடையாது. ஸோ 20லேருந்து ஓவர் நம்பரா குறைஞ்சு 0 அப்படின்றது வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்னு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் இப்படியே வந்து கீழ போயிடும். கீழ வந்த உடனே லைட்டா ஸ்க்ரால் பண்ணி நீங்க மேல வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் மேல வச்சு நீங்க கிளிக் பண்ண உடனே இதுல நீங்க எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பேஜ உங்களால டவுன்லோட் பண்ணியும் உங்களால ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்க முடியும். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா குடுத்திருக்கேன். ப்ராப்பரா செக் பண்ணி பார்த்து ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான ஜாப் பத்தி நீங்க உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணணும், உங்களுக்கு இந்த சேனல் சப்போர்ட்டிவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து ஆல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சேலரி அப்படின்ற விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தரலாம். ஜாப் போஸ்டிங்கை பொறுத்தவரைக்கும் சர்வீஸ் பர்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க டிப்ளமோ அது ஐடிஐ படிச்சினாலே உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ டிப்ளமோ ஐடிஐ பொறுத்தவரைக்கும் நீங்க 10th அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தால் மட்டும் தான் உங்களால வந்து வந்துக்க முடியும் டிப்ளமோ ஐடிஐ ரிலேட்டடா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனிங்லேயே வந்து 10th அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டிப்ளமோல நீங்க மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இல்லை டிப்ளமோல நீங்க எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். அதே நேரத்தில் உங்களுக்கு 60% மதிப்பெண்கள் ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 60% மதிப்பெண்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். நெக்ஸ்ட் நீங்க ஐடி ரிலேட்டடா அப்ளை பண்ண போறீங்கன்னா ஐடிஐல ஃபிட்டர் இல்லனா ஐடிஐல எலக்ட்ரிஷியன் படிச்சிருக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு 60% ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். ஓவராலா வேகன்சி எவ்வளவு அப்படின்றத வந்து இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஸோ வேகன்சி ஒன் டைம் நீங்க நோட்டிஃபிகேஷன்ல செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29 வயதுக்குள்ள இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 34 வயதுக்குள்ள இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 வயதுக்குள்ள இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஏஜ் லிமிட்டை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ ரிலேட்டடா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 27,000 வந்து கொடுப்பாங்க. 2வது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28,500 கொடுப்பாங்க. 3வது வருடம் பார்த்தீங்கன்னா 30,000 கொடுப்பாங்க. 4வது வருடம் பார்த்தீங்க அப்படின்னா 32,500 கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்க ஐடிஐ ரிலேட்டடா நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வருடம் பார்த்தீங்கன்னா 24,000 கொடுப்பாங்க. செகண்ட் வருடம் பார்த்தீங்கன்னா 28,500 கொடுப்பாங்க. 3வது வருடம் 30,000 கொடுப்பாங்க. 4வது வருடம் 32,500 வரைக்கும் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த சேலரி மட்டுமே இல்லாம உங்களுக்கு இனிமே நிறைய பெனிஃபிட்லாம் வந்து இதுல இருக்கு. ஸோ பெனிஃபிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கன்வென்ஸ் ஃபீஸா பார்த்தீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு இந்த சேலரி இல்லாம மாதம் உங்களுக்கு ஒரு ரூ. 500 வந்து குடுப்பாங்க. வருடத்திற்கு ஒரு தடவ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங் பண்ணுவீங்களா, உங்களோட யூனிஃபார்ம் தச்சுக்குவீங்களா, ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை ரூ. 1000 வந்து குடுப்பாங்க.
நெக்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வருடத்திற்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா 3000 வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம டெர்ம் பிளான்னு சொல்லிட்டு வருடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 1000 வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த சேலரி மட்டுமே இல்லாம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுமே வந்து இருக்கு. ஸோ ப்ராப்பரா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. இப்ப இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய சைட் இந்த சைட் தான். இந்த சைட்டோட லிங்க் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிரும். கிளிக் பண்ணி ப்ராப்பரா உள்ள வந்துக்கோங்க. இதுல நம்ம என்ன ஜாப் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போறோமோ, அந்த நேம நீங்க ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ல. செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த இதுல இந்த ஜாப் எங்க இருக்கோ அத சூஸ் பண்ணிட்டு, அந்த ஜாப் பக்கத்துல இருக்கக்கூடிய அப்ளை நவ் அப்படின்னு ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்தீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். இதுல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து குடுத்துக்கோங்க. அதுல பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட மிடில் நேம் வந்து கேட்பாங்க. ஸோ மிடில் நேம் குடுத்துக்கோங்க. இதுல உங்களோட லாஸ்ட் நேம் குடுத்துக்கோங்க. இதுல உங்களோட ஃபுல் நேம் வந்து குடுத்துக்கோங்க. இதுல உங்களோட மொபைல் நம்பர், இதுல உங்களோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் நீங்க இந்தியன் சிட்டிசனான்னு கேட்பாங்க. எஸ் அப்படின்றத குடுத்துட்டு, இதுல உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் இருக்க மாரி குடுத்துட்டு, இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இதுல என்ன மாரி ஜாப் போஸ்டிங் நீங்க கிளிக் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஜாப் போஸ்டிங் என்ன இருக்கோ, நீங்க அத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் மெடிக்கல் ரிலேட்டடா குடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா, இது காட்டுது. பட் நம்ம சூஸ் பண்ணியிருக்க ஜாப் வந்து வேற ஜாப். ஸோ அது ரிலேட்டடா வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ டிக்ளேர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, இதுல குடுத்திருக்கக்கூடிய கேப்சாவ ப்ராப்பரா அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு, கீழ இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நவ் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து மெயில் ஆர் மொபைல் மூலமா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கூடிய லாகின் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு, இந்த கேப்சாவ ப்ராப்பரா அந்த பாக்ஸ்க்குள்ள போட்டு, லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியா அந்த ஜாப்க்கு வந்து உங்களால வந்து லாகின் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நார்மலா உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படியும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல ஹவ் டூ அப்ளை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி, எப்படி லாகின் பண்ணி, உங்க பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்து, எப்படி பேமெண்ட்லாம் பண்ணி, உங்களோட ஃபைனல் சப்மிட் வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணி கூட பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன மாரி டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்பணும்னு சொல்லிட்டு டோட்டலா ஒரு 11 டாக்குமெண்டேஷன் வந்து குடுத்திருப்பாங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளான டாக்குமெண்டேஷன் தான். உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட சிக்னேச்சர், உங்களோட கேஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட், உங்களோட 10th மார்க் ஷீட், உங்க ஐடிஐ டிப்ளோமா படிச்சிருக்கீங்கன்னா அதோட மார்க் ஷீட், நெக்ஸ்ட் உங்களோட மார்க் ஷீட்டோட கார்டு, சிஜிபிஏவோட அந்த சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் உங்களோட டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு, இல்ல ஆதார் இருக்கு, இல்ல பாஸ்போர்ட் இருக்குன்னா, பான் கார்டுல என்ன இருக்கோ உங்களோட ஆதார் கண்டிப்பா இருக்கும். ஸோ ஆதாரோட ஜெராக்ஸ் காப்பி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸோட பிடிஎஃபோட ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இந்த மாரி காமனான விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் நீங்க வச்சு அப்ளை பண்ற மாரி இருக்கும். இந்த ஜாப்க்கு உங்களுக்கு வந்து ஃபீஸ் இருப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜெனரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்க்கு உங்களுக்கு ₹200 நீங்க பே பண்ற மாரி இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க ஆன்லைன்லயே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே இல்லாம உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஜாப் பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் புரியல, எதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஜாப்போட லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணாதீங்க. நான் அதுக்கப்புறம் பண்ணி வேஸ்ட் தான். ஸோ அந்த ஜாப்போட லாஸ்ட் டேட் இந்த ஜாப்போட லாஸ்ட் டேட் முடியறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. நான் எப்ப ஃப்ரீயா இருக்கனோ, அப்ப நான் முடிஞ்ச அளவு பார்த்துட்டு, அந்த இதுக்கு நான் ரிப்ளை பண்ண நான் தயாரா இருக்கேன். ஸோ ப்ராப்பரா வந்து அப்ளை பண்ணுங்க. எதுவும் டவுட் இருக்குன்னா, ப்ராப்பரா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.